செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை நல்லா வெடிஞ்சு வந்தோடனே 4 வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இப்போ நான் 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1/2 கிலோ கறியை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த வெங்காயத்தில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பேன் ஹைலே இருக்கட்டும். அடுப்பை ஹைலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 2 தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ இந்த கறிக்கு தேவையான சால்ட் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கறியில் தண்ணியெல்லாம் இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் ஒரு கிளறி விட்டுட்டு சிம்மில் வைக்கலாம். இந்த கறியில் இருக்க தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹையில் வச்சிங்கன்னா அது தீஞ்சிரும். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ கறியில் இருக்க தண்ணிலாம் நல்லா வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டை போட்டு கலந்து விட்டுட்டு அடுத்த சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். நல்லா இஞ்சி பூண்டு எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 6 மசாலா பொடி சேர்க்க போகிறோம். முதல்ல மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தனியாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது சேர்த்து ஒரு மசாலா பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கறியோட அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மசாலா அந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹையில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்ட பிறகு சிம்மில் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கறியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அழகாக கிரேவி மாதிரி ஆயிருக்கு. இந்த டைமில் இதுக்கு மேலே கருவேப்பிலை ப்ளஸ் கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை லைட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.